கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள அதிகால வேளையில் இணைந்திருங்கள். இந்த நாளிலும் நாம் ஒரு முக்கியமான பகுதியை தியானிக்க போகிறோம். 1 யோவான் 4 அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள், 12, 13 ஆகிய வசனங்கள். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு கூறும்போது தேவன் நமக்குள் இருக்கிறார். இன்று நிறைய குடும்பத்திலே அன்பு கூற முடியல. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காரியத்திலே ஏமாந்திருப்பாங்க. நிறைய காரியம் சொல்லலாம். கசப்பு, வெறுப்பு, பகை, மன்னிக்க முடியாத நிறைய காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் சொல்லலாம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவும், அன்பாயிருக்க கடவும். அன்பு கூர்ந்தாச்சு அப்படின்னாலே 90% பிரச்சனை முடிஞ்சிடும். ஒரு வீட்டில் டைவர்ஸ் வருது. ஏன் வருது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்கும்போது, கணவன் மனைவிக்குள்ளே நிறைய சண்டை வந்திருக்கும், கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, நிறைய காரியம் உண்டு. அதில் 90% என்ன அப்படின்னா, தேவையில்லாத வேற ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத வேற பழக்க வழக்கங்கள், வெளியில போய் மாட்டிடுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே அன்பா இருக்கும்போது அந்த இடத்துல சத்துரு உள்ள வரமாட்டான், பிசாசு உள்ள வரமாட்டான். கணவன் மனைவிக்குள்ளே அன்பா இருக்கும்போது அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். கடைசி காலத்திலே அன்பு கூறிய நிறைய குடும்பத்திலே ஆட்களை பார்க்க முடியல. அதை ஏன் கொஞ்சம் காலையில் வேதனையா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, உண்மையா அன்பு கூற மாட்டாங்க, பொய்யா அன்பு கூறுவாங்க, அது வேற விஷயம். உண்மையான அன்பு பார்க்க முடியாது. வியாபாரம் பார்ப்பாங்க, கம்பெனி வச்சிருப்பாங்க, வெளியில வேற இடத்துல நிறைய வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஆனால் வீட்டில் எதுவுமே மனைவிட்டு ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் வியாபாரத்தில் இருந்திருக்கேன், நிறைய கடன் வாங்குவேன். வியாபாரத்தில் இருக்கும்போது எதுவுமே வீட்டுக்கு சொல்ல மாட்டேன். வீட்டுக்கு வருவேன், பேசாமல் படுத்து தூங்கிடுவேன். என் மனைவிக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் பல லட்சங்கள் கடன், கிட்டத்தட்ட ஒரு 50-55 லட்ச ரூபா கடன். வீட்டமா நினைச்சா சரி, வீடு கட்டியிருப்பாங்க, வியாபாரம் பார்க்காங்க, பேங்க்ல லோன் வாங்கியிருப்பாங்க, நகை பேங்க்ல இருக்கு அப்படின்னு தான் நினைச்சா. ஆனால் ஒரு மனுஷனை நம்பி லட்ச லட்சமா பணம் கொடுத்தேன், வரல. பல லட்சங்கள் கடன் என் வாழ்க்கையில் நடந்தது. ஆனா மனைவிட்ட அன்பு கூறல, உண்மையான அன்பு கூறல. இப்படி நிறைய குடும்பத்திலே காணப்படும். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் உண்மையான அன்பு கூறல் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஒரு வீட்டுல பிசாசு வரக்கூடாதா? முதல்ல உண்மையான அன்பு இருக்கணும். என் வாழ்க்கையெல்லாம் உண்மையான அன்பு இல்லைப்பா நான் வியாபாரத்தில் இருக்கும்போது. ஏன்னா உண்மையான அன்பு என்னன்னு தெரியாது. ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியமா இருக்குன்னு என்னன்னு தெரியாது. கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தெரியுது, இருவரும் ஒரே சரீரமா இருக்கிறார்கள். கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய வீட்டிலே அன்பு கூறிய கணவரை பார்க்க முடியல. சில குடும்பத்துல அன்பு கூறிய சகோதரிமாரை பார்க்க முடியல.
இதுதான் நிறைய குடும்பத்துல பிரிஞ்சு போறதுக்கு காரணம். ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவும். அன்பா இருக்கும்போது பிரச்சனைகள் வராது. ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு கூர்ந்தாச்சு அப்படின்னா அந்த இடத்துல பிசாசு வராது. அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப அன்பு எவ்வளவு முக்கியம் சொல்லி நம்ம முதல்ல யோசித்து பார்க்கணும். அன்பு உள்ள எவனும் தேவனால் பிறந்து. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, தேவனால் பிறந்து. ஒரு மனுஷன் அன்பு கூற ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னாலே அவன் தேவனால் பிறந்திருக்கிறான். தேவனால் பிறந்திருந்தா மட்டும்தான் அன்பு கூற முடியும். இன்னைக்கு சில வீட்லயும் அன்பு கூற முடியல அப்படின்னா அவங்க இன்னும் தேவனால் பிறக்கலை அப்படின்னு சொல்லலாம். அன்பு உள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ஒருவேளை நான் அன்பு கூறாம இருக்கிறேன் அப்படின்னா அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த கால வேளையில இந்த செய்தி எவ்வளவு முக்கியம் நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். யாரு? அன்பு கூறுறவங்க தேவனால் பிறந்து தேவனை அறிந்திருக்கிறார்கள். சரி, நான் அன்பு கூறாம வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா நான் இன்னும் தேவனை அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப அன்பு கூறும்போது தேவனையும் நான் அறிந்து கொள்றேன். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்திருக்கான். அப்போ ஒரு மனுஷன் தேவனால் பிறக்கணும் அப்படின்னாலே அவங்க முதல்ல அன்பு கூற அந்த சுபாவத்துக்குள்ள இருக்கணும். நிறைய குடும்பத்துல அன்பு கூற காணும், ஆளை காணும். ரீசெண்டா இப்போ ஒரு குடும்பத்துல கல்யாணம் முடிஞ்சது. ஒரு 4-5 மாசம் தான். கணவன் மனைவில சின்ன சண்டை வந்துச்சு, பிரிஞ்சு போயிட்டாங்க, டைவர்ஸ் ஆயிட்டு. ஒரு குடும்பத்துல என்ன பிரச்சனை தேடி பார்த்தா கண்டுபிடிக்க முடியல. நிறைய குடும்பத்துல அன்புக்கு ஒரு ஆளை காணும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒருவேளை இந்த காலவெளியில என் வீட்டுல அன்பே இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது யோசித்தால் கேளுங்க. அன்பின் அபிஷேகம் தாங்கப்பா, குடும்பத்துக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி தாங்கப்பா, அன்பை வாழ கிருபை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. ஹல்லேலூயா. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால், அந்த வேலை நீங்க நல்லா கவனிக்கணும். நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். உன்னை போல பிறனை நேசி என்று எழுதப்பட்டிருக்கு. அன்பு கூறும்போது தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அன்பு கூறாமல் இருக்கும்போது தேவன் நமக்குள் எப்படி நிலைத்திருப்பார் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கேள்வி எழுப்பி பார்க்கலாம். நான் அன்பு கூறும்போது தேவன் எனக்குள்ள இருக்காருப்பா, நான் அன்பா இல்லை, அப்போ தேவன் எனக்குள்ள எப்படி இருப்பார்? அதை நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்க்கலாம். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். எப்பவும் அன்பு கூறும்போது. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அப்போ பூரணப்படணும் அப்படின்னா நம்ம அன்பு கூறணும். அவருடைய ஆவியை நமக்கு தந்திருக்காரு. அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினாலே தம்முடைய ஆவியை நமக்கு தந்திருக்கார். நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். நமக்கு பரிசுத்த ஆவி தந்திருக்கார், சத்தியாவி தந்திருக்கார், அன்பின் ஆவியை தந்திருக்கார். அவர் தம்முடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். நாம் அவரிலும் அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். தம்முடைய ஆவியை நமக்கு தந்திருக்கார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ அன்பு கூறுவோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். சில குடும்பத்திலே கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். வீட்டுல நிறைய கடன் பிரச்சனை, சில பாவ அடிமைகள், விக்கிர வழிபாடு,
குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகள். சில குடும்பத்துல மதுவான அடிமையில இருக்காங்க, பாவ அடிமையில இருக்கிறாங்க. அன்பு கூற நிறைய குடும்பத்துல பார்க்க முடியல. வேதனையான காரியம் தான். கடைசி காலத்திலே அக்கிரமம் மிகுதியாய் போகும் என்று எழுதப்பட்டிருக்கு. அன்பு தணிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கு. காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, அன்பு கூறும்போது ஆசீர்வாதம், அர்ப்பணிப்போம், தாழ்த்துவோம், கெஞ்சி கேட்போம், குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளைக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடுவோம்ப்பா. வேதத்தை நாங்கள் தியானிக்கும் போது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று நாங்கள் தியானித்தோம்ப்பா. எங்களுக்கு அன்பின் அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. கல்வாரி அன்பினால் எங்களுக்கு நிரப்புங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ளே கசப்பு, வெறுப்பு, பகை, தேவையில்லாத எண்ணங்கள், மன்னிக்க முடியாத சுபாவங்கள், எத்தனையோ காரியங்கள் எதுவா இருந்தாலும் எடுத்து போட்டுருங்கப்பா. உங்களோட ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா. உங்க பிள்ளையா இருக்கணும்ப்பா, அன்பு கூறிய பிள்ளையா இருக்கணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்ப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் தங்கி இருக்கணும்ப்பா. உங்க கிருபை வேணும்ப்பா, உங்க தயவு வேணும்ப்பா, உங்க இரக்கம் வேணும்ப்பா, உங்க அன்பு வேணும்ப்பா, உங்க ஆவி எங்களுக்கு வேணும்ப்பா, உங்களுடைய வல்லமை எங்களுக்கு வேணும்ப்பா. எல்லா குடும்பத்தையும் சந்திப்பீங்களாப்பா. இந்த நாளைக்கான சில கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதிகால வேளையில ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உங்க கிருபையினால் நிரப்புங்க. உம்முடைய பிரசன்னத்தினால் மூடுங்க, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ இந்த குடும்பம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, அவங்களுடைய தலைமுறை, அவங்களுடைய வம்சம், அவங்களுடைய குடும்பம் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்கப்பா. எந்த தடையா இருந்தாலும் இன்னைக்கு ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாய்மொழியும் ஆசீர்வதிங்க. டெலிவரி கொடுப்பாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. உங்க பிள்ளைகளோட கூட இருங்க. நீங்க கூட இருந்தாலே நார்மல் டெலிவரி தான்ப்பா. சில குடும்பத்துல பிள்ளைகளுக்குலாம் வயசாயிட்டு இருக்குப்பா. தாய்மார் ஜெபிக்கிறாங்க, பிள்ளைகள் ஜெபிக்கு, வயசான பாட்டிமார் ஜெபிக்கிறாங்க, வயசானவங்க ஜெபிக்கிறாங்கப்பா. ஆசீர்வதித்து விடுவோம்ப்பா. பிள்ளைகளை நல்ல ஒரு குடும்பமா தாங்க, ரட்சிக்கப்பட்ட குடும்பமா இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிம்மதியில்லாத நிறைய காரியங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டிருக்குப்பா. டைவர்ஸ் எல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்கு, எல்லாம் மாற்றித்தாங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி நிறைய குடும்பத்துக்குள்ளே நிம்மதியில்லாத வாழ்க்கை மாற்றித்தாங்கப்பா, மாற்றித்தாங்கப்பா, மாற்றித்தாங்கப்பா. வேதனைகளோடு ஜெபிக்கிறாங்கப்பா. நிறைய குடும்பத்துல நிந்தை, அவமானம்ப்பா. கர்த்தர் மாற்றித்தாங்க, கர்த்தர் மாற்றித்தாங்க, கர்த்தர் மாற்றித்தாங்க, கர்த்தர் மாற்றித்தாங்க. உங்க நாம மகிமையோட உம்முடைய கரத்துல இருப்பீங்க. தேவனர்கள் எப்ப மினிஸ்டர் உங்களுடைய கரத்துல இருப்பீங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. காலவெளியில வெளிநாட்டுல இருக்கிறாங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல என்னென்ன சொல்லு உமக்கு தெரியும். அந்த குடும்பங்கள் இயேசு நாமத்தால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும்ப்பா. காலவேளையில ஜெபிக்கிற குடும்பம் சமாதானமா இருக்கட்டும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா, கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா, கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்கப்பா. அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கோ எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில எந்தெந்த குறை இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. சகல குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில சம்பூர்ணமாக அப்பா எல்லா கருத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிச்சுங்கப்பா. உங்க கரத்துல கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. அந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட்டோம். என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் இப்படி சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. கடன்ல கஷ்டப்படுறாங்கப்பா. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. காலை வேளையில நிம்மதியா அப்பா ஜெபிக்க கூட முடியல. குடும்பத்துல பல தேவைகள்,
பல காரியங்களுக்காக காலையில் துக்கத்தோடு ஜெபிக்கிற சில தாய்மார்கள் உண்டு. கடன் பிரச்சனை அதிகம், பிள்ளைகள் படிக்க மாட்டுக்கு, கணவர் சரியில்லை, குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள், வேலையில் பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை. அந்த குடும்பத்தை கத்த சந்திங்க. உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். காலவேளையில் யாரெல்லாம் அப்பா விசேஷமாக டிரைவிங் லைனில் போகிறாங்களோ, இன்னுமாக வாட்ச்மேன், செக்யூரிட்டி, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸு ஜெபிக்கிறாங்க. நிறைய குடும்பத்தில் காலவேளையில் வியாபாரத்துக்கு போடுறாங்க, கம்பெனி போடுறாங்க, சிறுதொழில் பார்க்குறாங்க, போட்டில் போகிறாங்க. காலவேளையில் அப்பா வேலையில் இருக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருந்து ஆசைப்படுங்க. அது போதும் எங்களுக்கு. உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய கிருபை, உங்களுடைய காரம் உங்கள் பிள்ளைகளோட கொண்டு யாரெல்லாம் தாழ்த்துறோம் ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாறு நிரப்புங்க. ஜெப விஷயத்தை தாங்க கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு. படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. ஹோமில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, வேறு இடத்துல தங்கி படிக்கிறாங்க, அந்த பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சில குடும்பத்தில் முதியோர்கள் தங்கியிருக்காங்கப்பா, பிள்ளைகள் பார்க்க வர மாட்டுக்கு, சரீரத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா, தனியாக இருக்காங்கப்பா, அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா, நீங்கள் சந்திங்கப்பா. சில குடும்பத்தில் காலை வேளையில் ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில் பலவீனத்தோடு மரண தருவாயில் யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்துக்கு தீர்காயுசு தாங்கப்பா, சுகம் தாங்கப்பா, ஆரோக்கியம் தாங்கப்பா. நீங்கள் காலில் தொட்டா போதும்ப்பா, உங்களுடைய தழும்புல கருத்துல தொட்டா போதும்ப்பா, எங்களுக்கு அது போதும்ப்பா. இந்த காலவெளியில் நீங்கள் சந்திக்கணும்ப்பா. நீங்கள் சந்திச்சாலே எல்லா குடும்பத்திலும் ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும்பா, பரிபூர்ணமான ஒரு விடுதலை கிடைக்கும்பா, பரிபூர்ணமான சுகம் கிடைக்கும்பா. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்கள் நாம மகிமை விடட்டும். யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் ஜெபிக்கிற எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். காலை வேளையில் வீடு கட்டுறாங்க, சில குடும்பத்தில் தடையா இருக்கு, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வியாபாரம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா போட்டி பொறாமை எல்லாவற்றையும் மாட்டிட்டாங்க. சொந்தமா தொழில் தொடங்கலாம் சொல்லி ஆசைப்படுறாங்க, அதுக்குள்ள தேவைகளை சந்திங்க. நிறைய குடும்பத்துல நிறைய இடத்துல லோன் வாங்கிட்டாங்கப்பா, சமாளிக்க முடியலப்பா, கர்த்தர் மாட்டிட்டாங்கப்பா. ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. நிறைய தேவைகளோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை சந்திங்க. நிறைய குடும்பத்துல வாழ்க்கை ஃபுல்லாவே போராட்டமா இருக்கு, மாற்றித்தாங்கப்பா. உங்க கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணித்து கெஞ்சி கேட்கிறோம். ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளை மாறட்டும். இந்த வருஷத்துல முழு பைபிளை வாசித்து முடிக்க கிருபை தாங்க. எத்தனையோ குடும்பத்துல அப்பா பல சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லா குறைகள் குற்றலாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. பலவழிகளை திறந்து ஆசீர்வதிங்க. கர்த்தரே பொறுப்படுத்துங்க. கர்த்தருடைய நாம மட்டுமே முழுதாக என்னுடைய எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜெபித்தாங்க எல்லா குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் அப்படிடும். உம்முடைய இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொரு செலுத்தினோம் இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்திலும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக, ஆமென். காட் பிளஸ் யூ. ஒருவேளை ஜெபிக்கணும்னு விரும்பினால் 9363064181 நம்பர் கொண்டால் ஜெபிப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.